அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பேட்டி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு செல்கிறார், நன்மை அளிக்கும். துலாம் ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திற்கும் உரியவர் செவ்வாய் பகவான். ஜனவரி 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை அவர் மகர ராசியில் உச்சமடைவார். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வர். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் நல்லபடியாக இருப்பர். குடும்பத்தில் தடைப்பட்ட தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அனைத்தையும் அடைப்பீர்கள். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறும். பிள்ளைகள் தங்கள் சொன்ன பேச்சு கேட்பர். உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை உஷ்ண நோய்கள் இருந்தால் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். பிபி போன்ற நோய்கள் நல்ல சிகிச்சை எடுப்பதால் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் தொழில், அடுத்து விவசாய தொழில், அக்னி சம்பந்தமாக செய்யக்கூடிய தொழில், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், ஹோட்டல் பிசினஸ் செய்வோர் ஆகியோருக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பார்ட்னர்ஸ் நன்றாக ஒத்துழைப்பு செய்வர். தொழிலாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பு கொடுப்பர். லாபங்கள் பன்மடங்கு பெருகும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மருத்துவர்களுக்கு தங்கள் துறையில் புகழ் பெறுவர். கைராசியான மருத்துவர் என பெயர் எடுப்பார். உழைப்பு அதிகம், அடிக்கடி பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆக மருத்துவர்கள் தங்கள் துறையில் புகழ் பெறுவர். ரியல் எஸ்டேட் நண்பர்கள் இடத்தை வாங்க விற்க உகந்த நேரம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். லாபம் பன்மடங்கு பெருகும். சகோதரஸ்தானம் நன்றாக இருப்பதால் தங்களுக்கு சகோதரர்களுக்குள் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட வீண் பிரச்சனைகள் அனைத்தும் மறையும் நேரம் இது. ஆக சகோதர பாவம் நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். லாபங்கள் பெருகும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. உரங்கள், மருந்துகள் அனைத்தும் கிடைக்கும். கால்நடைகள் நன்கு அபிவிருத்தி அடையும். வீடு கட்ட விற்க உகந்த நேரம் இது. திட்டமிட்டபடி வீட்டினை கட்டி முடித்து நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆக துலாம் ராசி என்பவர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். மருத்துவர்கள் புகழ் பெறுவர். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்கும். விவசாயம் செழிக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.